வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சியிலே நரேந்திர மோடி உழைத்துக் கொண்டிருக்கின்றார். இளைஞர் ஜாதி இருக்கிறது, பெண்கள் ஜாதி இருக்கின்றார், விவசாய ஜாதி இருக்கின்றார்கள். 4 ஜாதிகளுக்காகத்தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 10 ஆண்டுகளாக இவர்களுடைய மேம்பாட்டிற்காக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரி, போலி வாக்குறுதி தமிழ்நாட்டில் இருந்தாங்க. காலங்காலமாக தேர்தலுக்கு முன்பு எந்த பொய்ய வேணாலும் சொல்லலாம், போலி வாக்குறுதியை சொல்லலாம், அதை வைத்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வாக்கை வாங்கி விடலாம். அதன் பிறகு நீங்க கேட்டீங்கன்னா, நான் நேரம் சொன்னா, நான் டைம் சொன்னா, இன்னைக்குன்னு சொன்னா, அவங்க சொல்லி செய்யல, அதை போய் நீ கேளு, எங்கிட்ட எதுக்கு நீ கேட்கிற? இதெல்லாம் ஓட்டு போட்ட பிறகு ஆட்சியாளர்கள் நம்மை வசைப்பாடுவார். இதுல கில்லாடிகள் யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். 511 தேர்தல் வாக்குறுதி, 511 தேர்தல் வாக்குறுதி. அதாவது ஒரு ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் அதிகமா பொய் சொல்றாங்களோ அதெல்லாம் எழுதுங்கப்பா அப்படின்னு. 10 பேர் யார் தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கிறார்களோ பொய்யர்கள் கூட்டம் பொய்யாக 511 தேர்தல் வாக்குறுதி எடுத்து, ஐயா இன்னைக்கு முழுமையாக 20 தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனா ஸ்டாலின் ஐயா சொல்றாரு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். அந்த தேர்தல் வாக்குறுதியை நீங்களே ஒரு எடுத்து படிங்க ஐயா, இன்டர்நெட்ல இருக்கு, அறிவாலயத்தினுடைய வெப்சைட்ல இருக்கு, எல்லா இடத்துல இருக்கு. 511 தேர்தல் வாக்குறுதி நீங்க படிச்சு ஒரு டிக்கு போட்டு வந்தீங்கன்னா 20 டிக்கு கூட போட முடியாது. அதனால்தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், நீ 99% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டால் ஒரு வெள்ளை அறிக்கையை விட. இது அறிக்கை 1 நிறைவேற்றி விட்டோம் இந்த நாள்ல, அறிக்கை 2 நிறைவேற்றி விட்டோம் இந்த நாள். அவர்களால் எப்பொழுதும் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியாதுங்க ஐயா. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை பொறுத்தவரை பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இருக்கின்றான். உண்மை எப்பவுமே சொல்ல மாட்டாங்க ஐயா, அவங்க உண்மை சொல்வதற்கு வாய்ப்பு. ஐயா இந்த தேர்தல் 2024 என்ன தேர்தல் ஐயா? இந்தியால பல தேர்தலை பார்த்திருக்கீங்க. நாம எல்லாம் 5 ஆண்டுகளுக்கு 4 தேர்தல ஓட்டு போடுறோம். நம்ம இந்தியா நம்ம பாஸ்ட் டைமே போய் ஓட்டு போட்டு வர்றதா நம்ம ஹாபி. வெளிநாட்டுல கேட்பாங்க உன் ஹாபி என்னன்னு, அண்ணே நான் ஸ்விம்மிங் பண்ணுவேன், அண்ணே நான் ஆர்ச்சரி பண்ணுவேன். இந்தியால உன் ஹாபி என்னன்னு கேட்டா, அண்ணே நான் போய் ஓட்டு போட்டு வருவேன் அப்படின்னு. 5 ஆண்டுகளுக்கு 4 ஓட்டு போட்டு கைரேகை நமக்கு தேய்ந்தது மட்டும்தான் மிச்சம். லோக்சபாவுக்கு ஒரு ஓட்டு போடியா, சட்டமன்றத்துக்கு ஒரு ஓட்டு போட்டு, பஞ்சாயத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க ஐயா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு ஓட்டு போடுங்க ஐயா. நீங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க 40, 50, 60 ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓட்டா போட்டு தள்ளிட்டீங்க. ஒரு தேர்தலுக்கு முன்பு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க, உங்க ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும். நீங்களே வேலையெல்லாம் விட்டுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போட்டுட்டு போய் கியூல போய் நின்று ஒரு ஓட்டை குத்திட்டு வந்து இவனாச்சு மாத்துவானா அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் எப்படினாங்க ஐயா இன்னைக்கு சொல்றாங்க, எதிர்கட்சி சொல்றாங்க அவங்களோட நாங்களே பரவாயில்ல. அதாவது ஆளுங்கட்சி 100க்கு 3 மார்க்கு, எதிர்கட்சி 100க்கு 4 மார்க் வாங்கியிருந்தாங்க. இந்த 3 மார்க்குக்கு 4 மார்க்குக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சண்டை. ஐயா நாங்கள் சொல்வது 100க்கு 100 மார்க். ஒரு புதிய அரசியல் இலக்கணத்தை பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்களால் கொடுக்க முடியும். மாத்தி ஸ்டாண்ட் போட்டு அங்கேயே சைக்கிளை நிறுத்தி அந்த வண்டியை சுத்திட்டு ஆட்சி மாற்றம், தமிழகத்திலே மாற்றம், முன்னேற்றம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றாங்க. ஐயா முன்னேற்றம் உங்களுக்கு, உங்களை சார்ந்த அமைச்சர்களுக்கு, அமைச்சர்களை சார்ந்த பினாமிகளுக்கு. தமிழகத்திலே தொடர்ந்து யாருக்கு நல்லது நடந்திருக்குன்னா இந்த குரூப் தவிர யாருக்கு நல்லது நடக்கலைங்க. ஹைவே கான்ட்ராக்ட், ஒரு அமைச்சருக்கு 3 பினாமி இருப்பான், கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர், அவன் மட்டும்தான் ஹைவே கான்ட்ராக்டர், அந்த ஊர்ல அவன் மட்டும்தான் எடுப்பான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க ஊர்ல எந்த அமைச்சர் இருக்காரோ 3 பேர் கூட இருப்பான். அந்த 3 பேருக்கு மட்டும்தான் உள்ளூருக்குள்ள வரக்கூடிய எல்லா சாலையும், மத்திய அரசினுடைய எல்லா திட்டமும், உங்க வீட்டுக்கு பைப் போறதுல இருந்து டாய்லெட் பறிக்கிறதுல இருந்து அந்த 3 பினாமி தான் மாத்தி அதை எடுப்பான். சோ 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க ஐயா, நல்லது. அவங்களுக்கு கொள்ளையடிப்பதற்கு பினாமியை வைத்து, அதனாலதான் பாத்தீங்கன்னா திமுக அமைச்சரவையில 35 அமைச்சர்கள் இருக்கின்றார். 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பொன்முடி அவர்களை போன்றவர்கள் தண்டனை பெற்றிருக்கின்றார்கள். செந்தில் பாலாஜியை போன்றவர்கள் புலால் சிறையில் இருக்கிறார். இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க ஐயா. 35 அமைச்சர்கள் 11 பேர், சராசரியாக 33%. 3ல் 1 அமைச்சர் மீது தமிழகத்தில் ஊழல் வழக்கு இருக்கு. நான் சொல்றது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி பத்தி நான் பேசவே ஆரம்பிக்கலைங்க. இந்தியாவில எங்கேயுமே இந்த அளவுக்கு ஊழல் குற்றவாளிகள் அமைச்சர்களாக, எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக இருப்பது இந்தியாவில எங்கேயுமே இல்லைங்க ஐயா. நம்ம ஊருடைய சாபக்கேடு. தொடர்ந்து இவர்கள், இவருடைய குழந்தை, இவருடைய பேர குழந்தை, இவர்களை அரசியலை கோலோச்சி கொண்டிருக்கின்றார். இதை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு ஐயா. 2024 என்ன தேர்தல் ஐயா? எத்தனையோ தேர்தல் நீங்க ஓட்டு போட்டிருந்தாலும் கூட 2024 என்பது மிக மிக வித்தியாசமான,
இந்தியாவினுடைய வரலாற்றிலே மறுபடியும் நடக்காத ஒரு தேர்தல் 2024. காரணம், நாம் எதையெல்லாம் எச்சரிக்கின்றோமோ, எதையெல்லாம் ஆகாது என்று சொல்லுகின்றோமோ, குடும்பாட்சி வேண்டாம் சொல்றாங்க ஐயா, ஊழலாட்சி வேண்டாம் என்று சொல்லுகின்றோம், அடாவடித்தனம் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம், எதையெல்லாம் வேண்டாம்னு சொல்றோமோ இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இந்தி கூட்டணி என்கின்ற பெயர்ல சேர்ந்திருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஐயா நின்று கொண்டிருக்கின்றார்கள் தனி மனிதனா. ஹீராவின் அம்மையார் நரேந்திர மோடி ஐயாவுடைய தாயை பற்றி உங்களுக்கு தெரியும், தந்தையை பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு. ஐயா தந்தைன்னா எல்லாரும் சொல்லுவீங்க, சின்ன குழந்தை கூட சொல்லும், அண்ணே நரேந்திர மோடி ஐயாவுடைய அப்பா டீ கடை வச்சிருந்தாருனே, அது நரேந்திர மோடி அவர்கள் வளர்ந்தார். அதை விட சிறப்பு என்னவென்றால், நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீராபென் அவர்கள் 5 வீட்டுல பாத்திரம் கழுவி அதன் மூலமாக நரேந்திர மோடியை வளர்த்தார். 99 வயதிலே தன்னுடைய தாய் இறைவனடி சேர்ந்த பொழுது நரேந்திர மோடி அவர்கள் உருக்கமாக தன்னுடைய தாயை பற்றி எரிந்திருப்பார். அதிலே சொல்லியிருப்பார், என்னுடைய தாய் குடும்ப வளர்ச்சிக்காக வருமானம் போதவில்லை என்பதற்காக 5 வீட்டிலே 10 பாத்திரம் கழுவி எங்களை வளர்த்தார்கள். அந்த பையன் நரேந்திர மோடி 1950 பிறந்த அந்த மனிதன் 17 வயசுல வீட்டு விட்டு போய் இந்தியா முழுவதும் சுத்தி RSS இயக்கத்துல 18 வயசுல சேர்ந்து 35 வயசுல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து 9 ஆண்டுகள் அமைப்பு செயலராக இருந்து 99 அகில இந்திய செயலராக மாறி 2001 அக்டோபரில் குஜராத்தினுடைய முதலமைச்சர். அப்ப தகுதிங்க ஐயா, தகுதி. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கின்றான், இயற்கையோடு போராடுகின்றான், எதிர்த்து நிற்கின்றான், தனி மனிதனாக மல்லு கட்டுறான். அந்த மனிதன் தன்னை தகுதிப்படுத்தி இந்தியாவுடைய பிரதமராக நாற்காலியிலே மே 30, 2014 அமர்ந்த பொழுது 64 வயதிலே முழு தகுதியோடு ஒரு மனிதன் நம்முடைய நாற்காலியிலே வந்து அமர்ந்தான். இதை போன்ற தற்கொலைகளாங்க ஐயா, ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு இன்சியலை வச்சுக்கிட்டு தற்கொலை என்று நினைத்தார்களா நரேந்திர மோடி அவர்கள்? ஒரு குடும்பத்தில் பிறந்ததை மட்டும் சாதனையாக சொல்லிக் கொண்டு தெரிகின்றார். ராஜீவ் காந்தியினுடைய மகனாக பிறந்த ராகுல் காந்தி சாதனைகளாக ஐயா? கலைஞர் ஐயாவுடைய பையனா பிறந்த சாதனையா? லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் தேஜஸ்வி யாதவாக பிறந்தால் அது சாதனையா? பரூக் அப்துல்லாவுடைய பையன் உமர் அப்துல்லாக பிறந்தால் அது சாதனையா? பாலாசாஹேப் தாக்கரேவுடைய பையன் உத்தவ் தாக்கரேவாக பிறந்தால் சாதனையா? சாதனை அது இல்லைங்கய்யா. ஏழை குடும்பத்திலே பிறந்து தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு 64 வயதிலே ஆட்சி கட்டளை வந்து அமர்ந்தார் அல்லவா, அது சாதனை. இதுவரை இந்தியாவிலே செய்ய முடியாது, சொல்ல முடியாது, நடத்தி காட்ட முடியாது, இதை செய்தால் கலவரம் வரும் என்று சொல்லிய பொழுது ஒரு தனி மனிதன் துணிச்சு 75 ஆண்டுகள் நாட்டிலே செய்ய முடியாத சாதனையை செய்திருக்கின்றார்களா, அது சாதனை. காஷ்மீரில் 320 எடுக்க மாட்டோம், எடுத்த கலவரம் வந்துடும். காஷ்மீரை பொறுத்தவரை தனி நாடு, தனி மாநிலம், தனி அந்தஸ்து, தனி சட்டம், தனி கொடி. ஒரு மனிதன் சொன்னான், அதெல்லாம் என்கிட்ட நடக்காது, ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே கொடி. நடத்தி காட்டினான் அல்வா. 50 ஆண்டுகளாக காங்கிரஸ் அதே நாற்காலியில் அமர்ந்திருந்தார். செய்ய முடியாத நரேந்திர மோடி செய்து காட்டு. 1528 குழந்தை ராமருடைய வீட்டை இடித்து ராமரை அவமானப்படுத்தி ஒரு டென்ட் கொட்டாயில 450 வருஷமா உட்கார வச்சிருக்கிறோம் ஐயா. டென்ட் கொட்டாயில அமர்ந்திருந்தார் குழந்தை ராமர். தொடுவதற்கு யாருக்கா தைரியம் இருந்தாங்க ஐயா இந்தியால? குழந்தை ராமரை மறுபடியும் கம்பீரமாக அயோத்தியாவிலே திருவீடு கட்டியதை அமர்த்தி இருக்கின்றார். இது சாதனை. ஒரு அப்பாவுக்கு பையனா பிறந்த சாதனை இல்லைங்க, அப்பா பேர இன்சியலா போடுற சாதனை இல்ல. தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். செய்ய முடியாது என்று சொன்னதை ஒரு ஏழை தாயினுடைய மகன் 5 வீட்டிலே 10 பாத்திரம் கழுவக்கூடிய ஹீராவின் அம்மையாருடைய மகன் செய்து காட்டினான் அல்லவா, அது சாதனைங்க ஐயா. நீங்கள் வாக்களிக்க போவது அந்த சாதனைக்கா? 10 ஆண்டுகள் உங்களுடைய வாக்குக்கு அந்த நம்பிக்கை கொடுத்து வேலை செய்ததற்காக 2024 உங்களுடைய வாக்கு என்பது ஊதியம் ஐயா. அந்த மனிதனுக்கு ஊதியம் கொடுக்கிறேன். ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய ஓட்டு, ஒரு ஓட்டு என்பது நீங்கள் எப்படிப்பட்ட மனிதன் என்பது அந்த ஓட்டை சொல்லுங்க ஐயா. நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கறத பொறுத்து நாம் எப்படிப்பட்ட மனிதன் என்பது நமக்கு உலகத்துக்கு உணர்த்தணும். 2024 நாம சாதனை பண்ணுவோங்க ஐயா. மோடி நமக்காக சாதனை பண்றார். 450 எம்பிக்களை தாண்டி இந்த மனிதனை அமர வைத்து நாம் சாதனை செய்வோம். நமக்காக செய்யக்கூடிய மனிதனுக்கு நம்முடைய சாதனை 450 எம்பிக்களை அமர வைப்போம். நம்ம சாதனையை காட்டுவோம் ஐயா. தற்குறிகளுக்கு சொல்லுவோம், ஒரு குடும்பத்திலே பிறந்தால் அரசு ஆளுவதற்கு தகுதி இல்லைங்கய்யா, அது இயற்கை வளர்த்தெடுத்து அந்த மனிதனை தயார்படுத்தி அந்த இருக்கையிலே அமர்த்தி வேலை செய்ய வைக்க வேண்டும். அது சாதனை. அது நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நான் மறுபடியும் சொன்னேன் ஐயா,
இது வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல். இது சாதாரண தேர்தல் இல்லைங்க ஐயா, சாதாரண தேர்தல் இல்லை. திமுக கார கிளம்பி வருவாங்க ஐயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி துக்ளக் சோயை சொன்னாங்க, இந்துக்களுடைய எழுச்சி மட்டும் தமிழகத்திலே வந்துவிட்டால் திமுக தலைவர்கள் காவடி தூக்க தயங்க மாட்டார்கள் என்று சொன்னார். இன்னைக்கு அதை பார்க்கின்றோம். நம்முடைய கட்சியை பொறுத்தவரை, மோடி ஐயாவை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம் என்கின்ற உயர்ந்த கொள்கையோடு இருக்கக்கூடிய கட்சிங்க ஐயா. உலகத்திலே 19 இடத்துல நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த நாடு, அந்த அமைப்பினுடைய உயர்ந்த விருது கிடைத்திருக்கிறது. நம்ம நாட்டில் எப்படி பாரத் ரத்னாவோ ஒரு நாட்டுக்கு அந்தந்த உயர்ந்த விருது, ஒரு அமைப்பு WHO இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குதுங்க ஐயா. 19 நாடுகள் அமைப்பினுடைய உயர்ந்த விருதுகள் நரேந்திர மோடி அவரை தேடி தேடி கொடுக்கிறான். அதுல 8 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஐயா, இஸ்லாமிய நாடு. அவன் கூப்பிட்டு கொடுக்கிறான், அவன் கூப்பிட்டு கொடுக்கிறான். அவனுக்கு தெரியும் நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதன் என்று வாய திறந்தாருன்னா உலக அரசியலே கிடுகிடுக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அமெரிக்கா ஒரு பக்கம், ரஷ்யா ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கும், அதுதான் உலக அரசியல் இருக்கும் என்பதை உடைத்து மத்தியிலே இந்தியா இருக்கும் என்பதை 9 ஆண்டுகளே காட்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான தலைவர் நமக்கு கிடைத்திருக்கின்றான். சகோதர சகோதரி, உலக வரைபடத்திலே இந்தியா எங்கே? உலக வரைபடத்திலே ஊழல் நாடு எங்கே? உலக வரைபடத்திலே ஏழை நாடு எங்கே என்று துளாவிய உலகத்தினருக்கு உலக வரைபடத்திலே அடுத்த வல்லரசு எங்கே என்று அதை தேட வைத்திருக்கின்றான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தனி மனிதனுடைய உழைப்பு, அயராத உழைப்பு, அயராத உழைப்பு. நாங்கள் அருகில் இருந்து பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் ஏதோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்ற கட்சியினுடைய தொண்டர்களாக பிரதமரை அருகில் இருந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு, அவர் எப்படி வேலை செய்கிறார் என்று பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதெல்லாம் செய்ய முடியாதுங்க ஐயா, அதெல்லாம் மகானா கடவுளா இருக்கு. நான் நேற்று கூட ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேசுறேன். பிரதமர் அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதனை பார்க்க வருகின்றார். அரங்கநாத பெருமாளை பொறுத்தவரை நமக்கு தெரியும், ராஜாவுக்கு ராஜா அரங்கநாதன். அரங்கநாதனுக்கு மேல எந்த ராஜாவுமே உலகத்தில் இல்லைங்க ஐயா. வந்து அரங்கநாதனை பார்த்துவிட்டு, பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு, தாயாரை தரிசனம் செய்துவிட்டு கோயிலிருந்து வெளியே போறார். வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜர் அந்த மண்டபத்துக்கு போறார். ஐயா வெயில் இந்த மாதிரி புழுக்கமா இருக்கிற நேரம் 2 நிமிடம் மழை பெய்ஞ்சுதுங்க ஐயா, 2 நிமிடம் மழை பெய்ஞ்சு. ராஜாவுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு சேவகனாக நரேந்திர மோடி வந்த பொழுது வாழ்த்தி அனுப்புகின்றார். எங்களுக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கிறது. 2024 பொறுத்தவரை அது சரித்திரங்க ஐயா, சரித்திரம் நடக்க போகுது. இதனால அமெரிக்காக்காரன் மிரட்டிக்கிட்டு இருந்தான் பாருங்க. இத்தனை ஒரு விசா கொடுக்குற நம்ம குழந்தைக்கு அமெரிக்கா போறோம்னா ஒரு விசா கொடுக்குற கை கட்டி நின்றுட்டு இருந்தோம். ஏன் மோடி அவர்களையே அமெரிக்கா வரக்கூடாதுன்னு விசாவை நிறுத்தி வச்சு இன்னைக்கு கை கட்டி அமெரிக்க நிறுவனங்கள் கை கட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் எங்களுடைய பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். எத்தனை பேர் வேணாலும் அமெரிக்காவுக்கு வாங்க, H1B விசா கொடுக்கிறோம். சைனாவை முந்தியடித்து உங்களுக்கு அதிகமா விசா கொடுக்கிறோம். எல்லோருக்கும் தெரியும் 2047 முடிக்கும் பொழுது உலகத்தினுடைய வல்லரசாக, தலைமை நாடாக பாரத நாடு தன்னுடைய இழந்த இடத்தை எடுக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியுங்க ஐயா. ஐயா சாதாரணமா வராதுங்க ஐயா, அந்த இடத்தை பிடிக்கணும். சிவாஜி கோட்டையை பிடித்த போல இன்ச்சாக பிடிச்சு நிக்கணும். கையிலே ரத்தம் வரும் அளவுக்கு ஒரு வேலையை செய்து செய்து கோட்டைகளை ஏற வேண்டும். அதற்கு அதை போன்ற ஒரு ஆளுமை நம்முடைய நாட்டுக்கு இருக்கணும். எந்த தலைவனாலும் செய்ய முடியாதுங்க ஐயா. இன்னைக்கு கண்கட்டிய தூரத்தை நான் சொன்னேன். மு.க. ஸ்டாலின் ஐயா சொன்னார், முதலமைச்சர் எங்களுக்கு மோடி அவர்கள் பிரதமராக வருவதிலே இஷ்டமில்லை, அதனால் தான் இந்தி கூட்டணியில் இருக்கிறோம். ஒரே வார்த்தை கேட்கிறேன் ஸ்டாலின் ஐயா, ஐயா நீங்க மோடி அவர்களை பிரதமராக வேண்டாம் என்று சொன்னால் திமுக தொண்டர்களே, உங்க கட்சியினுடைய தொண்டர்களே இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பேரை சொல்றேன், அவங்களை பிரதமரா ஏத்துக்குவாங்களான்னு நீங்க சொல்லுங்க ஐயா. லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் ஏத்துக்குவாங்களா? ஃபரூக் அப்துல்லாவுடைய மகன் உமர் அப்துல்லா ஏத்துக்குவாங்களாங்க ஐயா? நிதிஷ்குமார் ஏத்துக்குவாங்களா ஐயா? அவர் தமிழ்நாடு வடக்கு இருக்கா தெற்கு இருக்காதுன்னே தெரியாது. மம்தா பானர்ஜி ஏத்துக்குவாங்களாங்க ஐயா? இல்ல கே சந்திரசேகர் ராவ் ஏத்துக்குவாங்களாங்க ஐயா? இல்ல சரத்பவார் ஏத்துக்குவாங்களாங்க ஐயா? இல்ல ஸ்டாலின் ஐயா ஏத்துக்குவாங்களா? எப்படி பயப்படுறாங்க பாருங்க. எல்லா பேரையும் சொன்னா கூட அமைதியா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவங்க ஸ்டாலின் அவங்க பேரை சொன்ன. ஏன்னா உங்களுக்கு இந்த வம்பு 31 மாசமா கஷ்டப்பட்டு நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம், நீ வாட்டுக்கு சாதாரணமா மைக் இருக்குன்னு அடிச்சு பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஐயா தகுதி இல்லைங்க ஐயா. கண்ணு கெட்டிய தூரம் வரை பாரத நிலப்பரப்புல ஒரே ஒரு தலைவன் மட்டும் உயர்ந்து நிற்கின்றான். பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை தலைவன் மட்டும் உயர்ந்து நிற்கின்றான்.
நீங்க பிரதம வேட்பாளரை சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. இந்திய கூட்டணியில் நிக்கிறீங்க, ஸ்டாலின் ஐயாட்ட கேட்கிறேன், பிரதம மந்திரி வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க. அதன் பிறகு நான் பேசுகின்றேன். ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டையில அந்த சிலையை தொட்டு ராமனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு பிரதமருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அந்த பொறுப்பை சும்மா செஞ்சாராங்க ஐயா. 11 நாட்கள் விரதம் இருந்து எதையும் உண்ணாமல் 2 வேளை இளநீர் அருந்து விட்டு 1 வேளை பழத்தை சாப்பிட்டுட்டு ஐயா ஒரு கல் சிலைக்கு உயிர் கொடுப்பதற்கே இவ்வளவு தன்னை தகுதிப்படுத்துறாருன்னா எங்களுடைய ஓட்டை வாங்குவதற்கு எவ்வளவு அவரை தகுதிப்படுத்திருக்க வேண்டும். சகோதர சகோதரி, ஒற்றை தலைவன் ஒற்றை நம்பிக்கை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் போடுங்க போங்க ஐயா. நீங்க பாருங்க, இன்னைக்கு விருதாச்சலத்தில் இருக்கும் விருத்தகிரீஸ்வரனுடைய நகரம். இது முழு பௌர்ணமி தை மாசத்துல பூச நட்சத்திரத்தன்னைக்கு வந்திருக்கும். மிகச் சிறப்பான ஒரு நாள். ஒரு அற்புதமான ஸ்தலத்துக்கு வருவது இதை விட ஒரு சிறந்த நாள் லைஃப்லயே கிடைக்காதுங்க. அற்புதமான நாள்ல வந்திருக்கும் ஐயா. அந்த கோயில் சாதாரண கோயில் இல்லைங்க ஐயா. ஆனா கேப்டனை பத்தி வர்றாங்க, இது சாதாரண கோயில் இல்லைங்க ஐயா. சோழ பேரரசுல மிகப்பெரிய இளவரசியாக இருந்து கோவில் கட்டுவதற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து, சோழ பேரரசிலே கோவில் என்று சொன்னால் ராணி என்று சொன்னால் செம்பியன் மகாதேவி ராணி. அவருடைய கணவன் கண்டராதித்த சோழன் கட்டிய கோயில், சாதாரண கோயில் இல்லைங்க அவங்களுடைய விருதுகிரீஸ்வரர். சோழ பேரரசு இருந்த பொழுது விருதாச்சலத்தை பொறுத்தவரை சோழ பேரரசனுடைய படை இங்கே நிற்கும். படை நிற்கக்கூடிய ஊர் விருதாச்சலம். சோழ பேரரசனுடைய படை நிற்கக்கூடிய ஊர் விருதாச்சலம். சாதாரணமா இல்லைங்க, காசிக்கு நிகர் இங்கே. ஸ்தல தீர்த்தமாக இருக்கக்கூடிய மணிமுத்தாறுல போய்